சூடத்தை முழுகின மாதிரி வாயில் காதில் மூக்கில் நவத்வாரத்துலேயும் புகை வருதே. என்ன கருணை ஸ்மெல் வருது? ஆஹா, ஸ்மெல் அங்கே வரைக்கும் வருதா? மாட்டிக்கிட்டோமா? அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். எரியுதிரி மாலா அப்படின்னு சொல்கிறத தாண்டி இப்போ பர்னால் லாரியாக தமிழ்நாட்டுக்கும், அதாவது பல காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்களுக்கும் போய்கிட்டு இருக்கு. லாரியாக போய்கிட்டு இருக்கு. பல பேர் சமகாண்டில் இருக்கான். வயிற்றுச்சல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் எவனாலும் உட்கார முடியல. தொட்டா, அதாவது தம்மை பற்ற வைக்கிறதுக்கு அவன் வயிற்றில் வச்சு எடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வயிற்றுச்சலில் இருக்கானுங்க. சங்கிகள்லாம் அமோக கொண்டாட்டத்தில் ஆல்ரெடி இருக்காங்க. இதில் ராகுல் காந்தி ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டாரு. மறுபடியும் நம்ம தாய்லாந்து போகிறதுக்கு தான். தாய்நாட்டுக்கு போகலாமா இல்லை தாய்லாண்டுக்கு போகலாமா அப்படின்னு நினைக்கும் போது, இட்டலி வேண்டாம், நம்ம தாய்லாண்டுக்கே போகலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்ததாக பல பேர் சொல்கிறாங்க. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ராகுல் காந்தி அந்த வாட்டர் பாட்டில் எடுத்து தலையில் ஊற்றிக்கிட்டார் பார்த்தீங்களா, அப்போ பல பேர் கலாச்சிட்டு இருந்தாங்க இந்த விவேக் காமெடியெல்லாம் போட்டு. விஷயம் என்ன அப்படின்னா, அன்னைக்கே மனுஷனுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதான் உள்ளுக்குள்ளே அந்த புகைச்சல் தாங்க முடியாமல் தண்ணி ஊற்றி ஆஃப் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. அதை போய் வேடிக்கையாக கலாச்சிருக்கீங்களே நீங்கள், கொஞ்சமாவது உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? அவர் தான் ஏற்கனவே சொல்லிட்டாரேப்பா, கத்தம், பை பாய், டாட்டா அப்படின்னு சொல்லிட்டார்ல. அர்த்தம் உங்களுக்கு புரியலன்னா நாம் என்ன பண்ண முடியும்? இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? இந்த அக்கா தான். அவங்க ஊதுன அந்த சங்கு இருக்கு, அதை யாருக்கு ஊதுறாங்க பல பேருக்கு அன்னைக்கு சந்தேகம் இருந்தது. ஆனா அது ஊதுனது இந்த இந்தி கூட்டணிக்கு தான். நிறைய ஊழ விட்டுருச்சு, சக்சஸ் அப்படின்னு பாஜக காரங்களாம் ஒரே ஜாலியாக இருக்காங்க. அதாவதுங்க இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸிட் போல்ஸ், அதாவது இந்த தேர்தலெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க மக்கள்கிட்ட போய் கேட்பாங்க பார்த்தீங்களா, அந்த கருத்து கணிப்பு அது வெளியே வந்திருக்கு. அதில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜக கூட்டணிக்கு அமோக வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் எல்லா கருத்து கணிப்பும் சொல்லுது. அப்போ அதில் சில கருத்து கணிப்புலாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஜன் கி பாத் பிரதீப் பண்டாரி அவர்கள் நம்ம நண்பர் தான். அவர் எடுத்திருக்கிறதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபி கூட்டணிக்கு நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன் இது எல்லாத்தையும். 362 to 392, எப்படி 362 392. காங்கிரஸ் கூட்டணிக்கு எவ்வளோ? 141 to 161. மற்றவை 10 to 20 அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அடுத்தது அப்படியே அங்கேருந்து ரிப்பப்ளிக் டிவிக்கு போகும். ரிப்பப்ளிக் டிவி 359 பாஜக கூட்டணி கொடுத்துருக்காங்க, 154 காங்கிரஸ் இந்தி கூட்டணி கொடுத்துருக்காங்க, அண்டு 30 மற்றவைகளுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது டைம்ஸ் நவ் கொடுத்துருக்க நம்பர்லாம் பார்த்தா சங்கிகளே ஆஹா இனிமேல் என்னை கையில் பிடிக்க முடியாதே அப்படிங்கிற அளவுக்கு பயங்கர உற்சாகமாக இருக்காங்க. 386 கொடுத்துருக்காங்க. எப்படி? 386 பாஜக கூட்டணி கொடுத்துருக்காங்க, 118 காங்கிரஸ் கூட்டணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் 39 இடங்கள் மற்றவை பெறும் அப்படிங்கிற ஒரு கணிப்பு அவங்க எடுத்திருக்காங்க. அடுத்தது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஐபிடிஎஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 354 to 372 பாஜக கூட்டணிக்கும், இந்தி கூட்டணிக்கு 108 125, மற்றவைகளுக்கு அவங்க பெருசாக ஒரு கொடுக்கல. அதுக்கப்புறமா மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறவங்க அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பாஜக கூட்டணிக்கு 353 368, 118 133 இடங்கள் இந்தி கூட்டணிகள் பெறும், 43 to 48 இடங்களில் மற்ற கட்சிகள் பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்குள்ளே அதிகமான இடங்கள் யார் கொடுத்துருக்கா பார்த்தீங்கன்னா, இந்தியா சிஎன்எக்ஸ். இவங்க 371, அதாவது 370 மேலே வாங்குவோன்னு சொன்னாங்க. இல்லை கூட்டணி 400க்கு மேலே வாங்குவோம் அப்படின்னாங்க. அவங்க கொடுத்துருக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 371 to 401 நம்ம பிஜேபி கொடுத்துருக்காங்க, பிஜேபி கூட்டணி கொடுத்துருக்காங்க. 109 to 139 காங்கிரஸ், 28 38 இடங்கள் பிற கட்சிகள் பெறுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பெரும்பான்மையான கருத்து கணிப்பு எக்ஸிட் போல்ஸ் எல்லாமே ஒரு 90% நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாஜக கூட்டணிக்கு 350+ அப்படி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ தமிழகத்தில் என்ன நிலைமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்துலேயுமே எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு திமுக மேக்சிமம் வெல்லும், 2வது இடத்துல பாஜக கூட்டணி, 3வது இடத்துல அதிமுகவை கொடுத்துருக்காங்க. எரிதிரி மாலா ஆளுமை என்னாச்சு? பல டயர்கள் எரியிற அந்த கப்பு தான் நமக்கு தாங்க முடியல. சங்கிகள்லாம் கதறடா அப்படின்னு அந்த எஸ்ஜே சூர்யா ஃபோட்டோவை போட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. காரணம் என்னென்ன அப்படின்னா, ஆளுமை, நாங்கள் பெரிய ஆளுமை அப்படின்னு சொல்லிட்டு 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஒரே ஒரு சேனல் மட்டும் என்ன போட்டிருக்காங்கன்னா, 24 இடத்துல அதிமுக ஜெயிக்கணும் போட்டிருக்காங்க. நியூஸ் ஜே தரப்புலேருந்து போட்டிருக்காங்க. அவங்க சேனல், அவங்க நம்பிக்கை, அதை நம்ம குற்றம் சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, இதை அதிமுக காரன்ட்ட சொன்னால் அதிமுக காரனே நம்ப மாட்டான். இதே சேனல் ஜூன் 4ஆம் தேதிக்கு மேலே என்ன ஆயிடுவாங்கன்னா, புரட்சி தலைவர் பாட்டை போட்டு எஸ்கேப்பாக பார்ப்பானுங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும்போது, இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா எப்படி இருக்குன்னா,
இது இட்லின்னு சொன்னால் சட்னியை நம்பாதரா அப்படிங்கிற மாதிரி இந்த நியூஸ்ஜே ஒரு கருத்து கணிப்பு கொடுத்துருக்காங்க. பட் அகெயின் அவங்க ஒரு கட்சியை சார்ந்து இருக்கக்கூடிய சேனல், ஒன்றும் தவறு சொல்ல முடியாது. அதே போல் சாட்டை துரைமுருகன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் ஒரு கருத்து கணிப்பு போட்டிருக்காரு. அவர் நாம் தமிழ் கட்சியை சார்ந்தவர். அவர் வந்து மாநில இந்த கொள்கை பரப்பு செயலாளர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாம் தமிழ் கட்சி தான் ஃபஸ்ட்டு வரும், 2வது திமுக, 3வது தான் மற்றவங்கலாம் வருவாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து கட்சி சார்ந்த விஷயங்கள். பட் நியூட்ரலாக இருக்கக்கூடிய எல்லா அப்சர்வர்ஸும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அமோக வெற்றி பாஜக பெறும்னு. தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து நான் சொன்ன மாதிரி இந்த கட்சிகள், அதாவது ஃபஸ்ட்டு திமுக கூட்டணி, 2வது பாஜக கூட்டணி, 3வது அதிமுக கூட்டணி. நாம் தமிழ் எங்கே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எனக்கு தெரியாது, சத்தியமாக நாங்களும் தேடி பார்த்துட்டு இருக்கோம். எவ்வளோ பர்சன்டேஜ் வரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எல்லாரும் கோயம்புத்தூர் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். எக்ஸிட் போல் கோயம்புத்தூர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாஜக 37%, திமுக 32%, அப்புறமா ஏடிஎம்கே 24%, நாம் தமிழ் கட்சி 5.65%. அடுத்தது இதே ஐபிடிஎஸ் இவங்க வந்து கோயம்புத்தூருக்கு சர்வே பண்ணும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திரு அண்ணாமலை அவர்களுக்கு பயங்கரமான ஒரு எட்ஜ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பல சர்வேஸும் அதான் சொல்லுது, திரு அண்ணாமலை அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு ரொம்பவே அமோகமாக இருக்குது அப்படின்னு. 4,76,995 34.9 அண்ணாமலை அவர்களுக்கு. அதுக்கடுத்து கணபதி ராஜ்குமாரை பொறுத்தவரை 4,59,779 33.6. சிங்கை ராமச்சந்திரனை பொறுத்தவரை 21.7 2,96,903. அதுக்கடுத்து கலாமணி அவர்கள் என்டிஏகே பொறுத்தவரை 86,920 6.4. நோட்டா அதர்ஸ் 46,000 3.4. இது கோயம்புத்தூருடைய நிலவரம். அதாவது இதில் வந்து ஒரு 17,000 ஒரு 40,000 ஓட்டு வித்தியாசத்தில் அண்ணாமலை வெற்றி பெறலாம். ஆனால் மேக்சிமம் அண்ணாமலைக்கு வாய்ப்பு இருக்குது. எவ்வளோ தமிழ்நாட்டில் கிடைக்கும் அப்படிங்கிறது பல பேர் சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா டுடே அவங்க ஆக்சிஸ், இந்தியா டுடே அண்ட் ஆக்சிஸ் கண்டக்ட் பண்ண சர்வேயில் பாஜகவுக்கு 2லேருந்து 4 இடங்கள், அதிமுகவுக்கு 0லேருந்து 2 இடங்கள். ஏபிபி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜகவுக்கு 0 to 2, அதிமுகவுக்கு 0 to 1 கொடுத்துருக்காங்க. நியூஸ் எக்ஸ் அவங்க வந்து 2 இடங்கள் பாஜக கூட்டணிக்கு, 9 இடங்கள் அதிமுக கூட்டணிக்கு கொடுத்துருக்காங்க, 28 இடங்கள் இந்தி கூட்டணிக்கு கொடுத்துருக்காங்க. இந்தியா டிவி சிஎன்எக்ஸ் அவங்க 5 to 7 இடங்கள் பாஜக கூட்டணி கொடுத்துருக்காங்க, அதிமுகவுக்கு 0 to 1. டைம்ஸ் நவ் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 to 3 இடங்கள் பாஜக கூட்டணிக்கும், அதிமுக கூட்டணிக்கு 2 இடங்கள் கொடுத்துருக்காங்க. ஐபிடிஎஸ் வந்து 1லேருந்து 3 இடங்கள் வந்து பாஜக கூட்டணிக்கும், 0லேருந்து 1 இடங்கள் அதிமுகவுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி எல்லாருமே பாஜகவை செகண்டாக ப்ளேஸ் பண்ணுறாங்க. இவங்கள அதிமுக கூட்டணியை 3வது இடத்துல ப்ளேஸ் பண்ணுறாங்க. இதில் நம்மளோட ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்குன்னா தள்ளி வச்சுக்கோங்க. நம்பகத்தன்மை இருக்கக்கூடிய வட்டாரங்கள்லேருந்து வரக்கூடிய விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். மினிமம் 4 to 7 சீட்ஸ் பாஜக கூட்டணி இங்கே தமிழகத்தில் வெல்லும். கண்டிப்பாக 22% தாண்டி இங்கே ஓட் ஷேர் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு நம்பிக்கை இங்கே. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு 2 நாளில் பார்த்துருவோம். ஜூன் 4ஆம் தேதியெல்லாம் முடிச்சு நம்ம ஆப்வியஸ்லி நம்ம பல விஷயங்களை பார்ப்போம். பட் ஒரு விஷயம் உறுதியாயிருச்சு, எல்லா எக்ஸிட் போல்ஸ்டர்ஸும் இந்த டுபாகூர்களெல்லாம் விடுங்க, அதாவது டுபாகூர் பசங்க ஒரு சைடு, அதுக்கப்புறமா வந்து இந்த கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய சேனல், அவங்களுக்கெல்லாம் அவங்களோட கம்பல்ஷன்ஸ் இருக்குது, அதை விடுங்க. பட் நியூட்ரலாக இருக்கக்கூடியவங்க மேக்ஸிமம் அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 350+ தான் கூட்டணி எடுக்கும். பல பேர் வந்து 400+ எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னே சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக என்ன இலக்க பாஜக யோசிச்சிருந்தாங்களோ அதை வெல்லுவாங்க அப்படிங்கிறத மாற்று கருத்தே இல்லை. இதில் பாருங்கள், இப்போ எப்படி இவங்க மனசு ஆற்றிக்க போகிறாங்கன்னா, ஹப்பாடா எந்த எக்ஸிட் போலும் பாஜக 400 தாண்டும்னு சொல்லலை, அதையும் சொல்லியிருக்கு. வெற்றிக்கு 272 தான் தேவை. ஒரு எக்ஸிட் போல் நான் ஏற்கனவே உங்களுக்கு காட்டின மாதிரி 401 சொல்லியிருக்கு. பட் 272 தான் தேவை. இப்போ எதை கொண்டாடிக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே 400க்கு மேலே காட்டலை அப்படின்னு சந்தோஷப்படுறானுங்க. அப்போ எந்த லெவலுக்கு அப்போசிஷன் வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். இதில் பாருங்கள், எவ்வளோ கட்சிகள், ஒரு கட்சி 2 கிடையாது, எவ்வளோ கட்சிகள். மம்தா பானர்ஜி, ஆம் ஆத்மி பார்ட்டி, காங்கிரஸ், அப்புறம் சிவசேனா, உத்தவ் தாக்கரே ஃபேக்ஷனு, நம்மளோட தமிழகத்தில் இவர், எல்லாருமே சேர்ந்து ஒரு மனுஷனை எதிர்த்து போட்டிட்டாங்க. ஒரே ஒரு மனுஷன், அவர் உண்மையாக இருக்கார், நேர்மையாக இருக்கார், மக்களோட மனசில் போயிருக்கார். இதுங்க எல்லாம் எப்படி கதறுதுங்கன்னு பாருங்கள். ஸோ இதுதான் வந்து ஜூன் 4ஆம் தேதியோட ட்ரெய்லர். மெயின் பிக்சரை ஜூன் 4ஆம் தேதி பார்ப்போம். அமோகமாக இருக்கும் அப்படிங்கிறத மாற்று கருத்தே இல்லை. இதெல்லாம் தெரிஞ்சுதான் எங்கால் யார் எம்கே ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு போகல. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், அங்கே போனால் எல்லோரும் கேள்வி கேட்பாங்க. எக்ஸிட் போல்ஸ் வேறு அன்றைக்கி வருது, நம்பர்ஸ் எல்லாம் வந்துடும். இந்த அளவுக்கு கேவலமாக தோக்கிறதுக்கு முக்கியமான காரணம் உங்கள் பையன், எங்கே உங்கள் பையன், நீங்கள் பண்ண வேலையெல்லாம் எவ்வளோ பெரிய தவறு அப்படின்னு அவங்க கேட்பாங்கன்னு தெரிஞ்சு தான் இவங்க போகல. ஆனால் டிஆர் பாலு அவர்கள் இதற்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. என்ன விளக்கம் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் நம்மளோட ஸ்டாலின் அவர்கள் போகலன்னா, அவருக்கு கொஞ்சம் காய்ச்சலாக இருந்துச்சான். என்னது காய்ச்சலா? காய்ச்சலுக்கெல்லாம் ஒரு மீட்டிங்கை மிஸ் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ மோசமான நிலைமையில் அந்த கட்சி இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள்.
அதாவதுங்க இவர் என்னன்னா காய்ச்சல் அதனால டெல்லி மீட்டிங் போகலன்றாரு, இன்னொருத்தர் என்னன்னா மூட்டு வெளி தவிர்ந்துக்கிட்டே போனேன் அதனால ராமர் கோயில் போக முடியல அப்படிங்கிறாரு. இவங்க 2 பேரையெல்லாம் தமிழ்நாட்டில் ஆளுமைன்னு யார் மதிக்கிறா? இவங்களுக்கு அந்த பார்ட்டியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. ஒரு பக்கம் கருணாநிதி அப்படிங்கிற நபர் திமுக வளர்த்துட்டார், அவர் வளர்க்கலாம், அதுக்கு முன்னாடி அண்ணா பண்ணி வச்சுட்டு போனது இவர் ஜாலியாக எடுத்து இப்போ குடும்பத்துக்கு கொடுத்துட்டாருன்னு வைங்க. இன்னொரு பக்கம் புரட்சி தலைவரும் சரி மேடம் ஜெயலலிதா அவர்களும் சரி கட்டுக்கோப்பாக இவ்வளோ பெரிய மாபெரும் இயக்கத்தை வளர்த்துட்டு கையில் கொடுத்துட்டு போகிறாங்க. இது 2 மட்டும் இவங்களுக்கு இல்லைன்னு வைங்க, இந்த சிம்பிள் மட்டும் இவங்களுக்கு இல்லைன்னு வைங்க, 2 பேருமே என்ன நிலைமையில் இருப்பாங்க உங்களுக்கு தெரியும். ஸோ இவங்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது, கிரவுண்ட்லேருந்து ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கு பாஜக. இங்கே அதுவும் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செலிபிரிட்டி ஃபேஸ் எதுவும் இல்லாமல் இப்போ ஒரு பொலிட்டிஷியன் ஒரு செலிபிரிட்டியை விட நிறைய ஃபேம் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது திரு அண்ணாமலை அவர்களுக்கு தான். ஸோ மெயினாக அவர் ஏன் அங்கே போகல அப்படின்னா இந்த காய்ச்சல், அப்புறம் மூட்டு வலி, இந்த தலைவலி, அப்புறம் வந்து இடுப்பு வலி, இதெல்லாம் வந்து இந்த அரசியல்வாதிகள் சொல்லக்கூடிய ஒரு சாக்கு போக்கு விஷயம். என்னென்னா அங்கே போனால் எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. எக்ஸிட் போலில் செம அடிபட போதுன்னு தெரிஞ்சு போச்சு. எக்ஸிட் போலில் இந்த நிலைமையில் இருக்க போகிறோன்னு தெரிஞ்சு தான் காங்கிரஸ் வந்து எக்ஸிட் போலில் இந்த டிஸ்கஷன் நடக்கும் பார்த்தீங்களா யாரையுமே அனுப்பவே இல்லை. அப்போ அந்த அளவுக்கு தோல்வி பயத்தில் காங்கிரஸ் இருக்குது. அப்போ காங்கிரஸ்க்கு எவ்வளோ பெரிய வீழ்ச்சின்னு பாருங்கள், அதிமுகவுக்கு எவ்வளோ பெரிய வீழ்ச்சின்னு பாருங்கள். உடனே ஜெயக்குமார் அவர்கள் இதெல்லாம் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கருத்து கணிப்பெல்லாம் ரொம்பவே ஒரு தவறான கருத்து கணிப்பு. அதிமுக மாபெரும் வெற்றியை பெறும், தமிழகத்தின் உரிமைகளை டெல்லியில் யார் ஆண்டாலும் சரி தமிழகத்தின் உரிமையை நாங்கள் மீட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி முடியும்? இந்த பொய்யை தான் திமுக சொல்லிட்டு இங்கே வந்து ஆட்சிக்கு வந்துச்சு. நீட்டை ரத்து பண்ணுவோம், அப்புறமா வலியுறுத்துவோம், லெட்டர் எழுதுவோம், எல்லா ஸ்டேட்டுக்கும் லெட்டர் எழுதுவோம் அப்படின்னு மாற்றி விட்டு இது வரைக்கும் 2-3 நீட் எக்ஸாம் நடந்துருச்சு அவங்க வந்ததுக்கப்புறம். ஸோ மத்தியில் ஆளக்கூடியவங்க தான் இந்த முடிவெல்லாம் எடுக்க முடியும்னு தெரிஞ்சிட்டோம். திமுக அதிமுக மாற்றி போய் சொல்லிட்டு இருக்காங்க. ஜெயக்குமார் அவர்களை நம்ம சீரியஸாக எடுத்துக்க வேணாம். காரணம் என்னென்னா இந்த மாதிரி எல்லாரும் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கும்போது நடுவில் வந்து சும்மா ஒரு காமெடி பண்ணிட்டு போகிறது அவரோட வேலையாக இருக்குது. மூத்த அரசியல்வாதிக்கு இந்த நிலைமை அந்த கட்சியில் அப்படின்னா மற்றவங்களுக்கு என்ன நிலைமைன்னு யோசிச்சு பாருங்கள். அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த பிரகாஷ்ராஜ் இவங்களெல்லாம் போராளி, அதாவது இந்த பிரகாஷ்ராஜ், இந்த சூர்யா, இந்த சத்யராஜ், கார்த்தி இவங்களெல்லாம் தயவுசெய்து போராளிகள், சமூக போராளிகள் நினச்சிக்காதீங்க. இவங்கெல்லாம் திமுகவோட கொத்தடிமைகள், திமுக அடிவருடிகள், திமுக கிட்டேருந்து ஆதாயம் பெறுறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்கு வேண்டி பேசக்கூடிய ஆட்கள். இவங்களுக்கெல்லாம் மக்கள் மேலே எந்த விதமான அக்கறையும் கிடையாது. ஹிந்தி எதிர்ப்போம், ஹிந்தி தெரியாது போடான்னு சட்டையை போட்ட ஆள் இங்கேருந்து பாம்பே போய் உட்காந்துருக்கு. அப்படி உண்மையிலே பெரிய போராளினா இங்கே மக்களோட நிற்கணுமா இல்லையா? இங்கேருந்து பாம்பே போகிற நீ எல்லாம் பேசக்கூடாது ஒரு பக்கம். இன்னொன்று பிரகாஷ்ராஜ், உண்மையிலே உங்களுக்கு ஒரு கருத்து இருந்தால் அது தானாக வரும். அது யாரும் சைடில் உட்காந்து அடிச்சு விடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைச்சர் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த அமைச்சர் சைடில் உட்காந்து சொல்லணும் அப்படிங்கிற தேவை கிடையாது. இந்த காணொலியை கொஞ்சம் பாருங்களேன். மாற்று வசனம் அப்படிங்கறதெல்லாம் அவரால் மட்டுமே தான் உண்டான. ஆனா அரசியல் பயணத்தை பொறுத்த வரைக்கும் இப்போது 2ஆம் கலைஞராக இன்று அவருடைய இது கூட ஒரு ஆட்சி நல்ல திட்டங்களோட வந்திருக்கு. ஸ்டாலின் சார் இருக்கிறோம், நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது ரொம்ப வளர்ச்சி தெரியுது. அந்த துணிச்சலும் இருக்கு, யாரையும் எதிர்க்கிறார் பேசுறது. இதில் அவர் கேட்குறாரு கரெக்டாக பேசியிருக்கேன். கரெக்டாக அந்த முதல்வர் பற்றி முதல்வர் நல்லாட்சி எடுத்து விடுங்க. கருமம் இதுக்கு 4 வீட்டுக்கு போய் அவங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணலாமே அப்படின்னு சொல்ல வந்தேன். கேவலமான பிழைப்பு, இதெல்லாம் ஒரு பழைப்பு. இவர் ஒரு அமைச்சர், அறநிலைத்துறை அமைச்சர். இவர் வந்துட்டு ஒரு நடிகர், ஒரு சமூக போராளி. நீ நடிகராகவே இருப்பா, ஏன் இந்த வேலைக்கு வர? எதுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு அரசியல்வாதி எங்கள் சிஎம் சூப்பராக போகிறார் நீ சொல்லு அப்படின்னு எடுத்து கொடுக்குறாரு, அதை எப்படியே வந்து ஒத்து ஊதுறீங்க? அப்போ நீங்கள்லாம் என்ன மாதிரி அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் கேவலமா இல்லையா, வெக்கக்கேடா இல்லையா அப்படிங்கிற கேள்வியை பொதுமக்கள் கேட்க தான் செய்வாங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது EV.K.S. இளங்கோவன் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு, பாருங்களேன். அவர் சொல்றது கரெக்ட் தானே. திருவாரூரோடு பாராளுமன்றத்தில் போட்டியிட்டு இருக்கின்றார், கண்டிப்பாக ஜெயிக்க போகின்றார். ஆகவே அவரும் பிரதமதியாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 5 வருடங்களில் 5 பிரதமர் வந்தால் என்ன நஷ்டம் என்று நான் கேட்கிறேன். ஏனென்றால் அதிகாரிகள் வருடத்திற்கு ஒரு முறை மாற்றப்படுவதில்லையா? ஆகவே பிரதமர்கள் 1 வருஷத்துக்கு ஒருவர் என்ற இது வராது. அப்படி வந்தாலும் அதில் என்ன நஷ்டம் என்று தெரியும். ஏப்பா சொந்த கட்சியில் ஒருத்தன் கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்க. அப்படி இதை பாருங்க, இப்போ பத்திரிகையாளர்லாம் கேட்கும்போது ஒரு நர்வஸ் ஆகி 295 வந்துடும். இது எக்ஸிட் போல் கிடையாது, மோடி போல்னு சொல்லி கதறிட்டு ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் இருக்காரு. मोदी पोल इसका नाम एग्जिट पोल नहीं है ब्रदर, इसका नाम एग्जिट पोल नहीं है, इसका नाम मोदी मीडिया पोल है। ये मोदी जी का पोल है, फैंटेसी पोल है उनका। सर कितनी सीटें आ रही हैं आपके हिसाब से? सरकार बन रही है। सिद्धू मूसेवाला का सॉन्ग सुना आपने? 295
இவர் தான் பிரதமர் ஆவார்னு ஒரு வாயில சொல்ல முடியலையே. காங்கிரஸ்காரங்கள்லாம் ஒன்று ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் ஆகலான் இருக்கார், திருமாவளவன் பிரதமர் ஆகலான்னு சொல்றாங்களே தவிர யாருக்கும் தன் கட்சியோட ஒரு தலைவர் ராகுல் காந்தி பிரதமராக வருவார், இல்லை மல்லிகார்ஜுன கர்கே பிரதமராக வருவார் அப்படின்னு சொல்றதுக்கு வாய் வரல. பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு இவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. எப்படியும் ராகுல் காந்தியும் பிரதமராக வர மாட்டார், திருமாவளவன் அவர்களும் பிரதமராக வர மாட்டார். ஸோ ஏதாவது இங்கே சொல்றதுக்கு பதிலாக அங்கே சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை, அதுக்கு பதிலாக இங்கே சொல்லி விட்டோம் நீங்கள் அப்பப்போ நமக்கு ஏதாவது யூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு EV.K. இளங்கோவன் அவர்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. ஆனால் திருமாவளவன் அவர்களை பற்றி பேசும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் விவேகானந்தான், அதாவது சுவாமி விவேகானந்தா, அவர் வந்து விவேகானந்தாமா, இவர் வெறுப்பானந்தாமா சொல்லிட்டாரு. பல்பானந்தா ஒரு பிளாஸ்டிக் சேரை போட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சுருக்காங்க திமுக கூட்டணி, அவங்க முன்னாடி கையை கட்டிட்டு இப்படி உட்காந்துருக்கீங்க, உங்களை எந்த நிலைமைக்கு வச்சுருக்காங்க, இவங்களை போய் இப்படி ஏன் முட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறத எனக்கு புரியல. இதுக்கு அவங்க வந்து தனியாகவே நின்று போட்டிடலாம் என்றைக்குமே. அதாவது பாருங்கள் சார், உண்மையிலே இவரெல்லாம் வந்து பட்டியலத்து மக்களுக்கு வந்து ஏதாவது பண்ணுறவராக இருந்தால் இவருக்கு அப்புறம் ஒரு 10 லீடர் பேர் சொல்கிற மாதிரி அந்த கம்யூனிட்டியில் உருவாக்கியிருக்கணும். உருவாக்கியிருக்காரா? கடைசி வரைக்கும் எல்லா அரசியல் கட்சிகளும் SC/ST ஓட்டு வாங்கணுமா, நம்ம திருமாவளவன் சாரை வந்து நம்ம சைடில் வச்சுக்கலாம் அப்படின்னு இவர் பின்னாடி தான் போகிற மாதிரி வச்சுருக்காரே தவிர வேறு எந்த லீடர்ஷிப்பையும் உருவாக்கலை. இதுதான் உண்மை. ஸோ இவங்கெல்லாம் இந்த பேரில் எவ்வளோ கேவலமான அரசியல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இவர் கூப்பிட்டு பிரகாஷ் ராஜுக்கு ஒரு விருது கொடுக்குறாரு, எது அம்பேத்கர் விருது. அதுக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா கிளியராக கேட்டிருக்காங்க, அவர் என்ன கிழிச்சிட்டாருன்னு நீங்கள் அம்பேத்கர் விருது கொடுத்துருக்கீங்க அப்படின்னு. இன்றைக்கி மேடம் தமிழிசை சவுந்தரராஜன் அக்காவோட முன்னாள் கவர்னரோட பிறந்தநாள். இளைய பாரதம் சார்பாக நம்மளோட சிறந்த வழக்கத்தையும் ஹாப்பி பர்த்டே விஷஸையும் அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். இளைய பாரதம் சொந்தங்களுக்கு வணக்கம். நீங்கள் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு உதவணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இளைய பாரதம் அக்கௌண்ட் நம்பருக்கு உங்களுக்கு தோன்ற அமௌண்ட்டை கான்ட்ரிபியூட் பண்ணலாம். உங்கள் ஆதரவுக்கு என்றும் நன்றி. ஜெயஹிந்த். பதிவு என்ன சொல்ல விரும்புகிறோம்னா, நேற்று இந்த இந்தி கூட்டணியெல்லாம் உட்காந்துருக்கக்கூடிய ஒரு வீடியோவை பார்த்துருப்பீங்க நீங்கள். ஸோ அதில் பார்த்திங்கன்னா எல்லா தலைவர்களும் இந்தி கூட்டணி முக்கியமான அப்படின்னு அவங்களே நினச்சிக்கிற தலைவர்கள்லாம் கூட இல்லை. பட் இருந்தாலும் அந்த இந்தி கூட்டணி எல்லாரும் மீட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ இவங்களை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படத்தில் 1000, 2000, 4000 பிம்பிளி காப்பியாப்பி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி எந்த விதமான கொள்கை பிடிப்பும் இல்லாமல், எந்த விதமான கொள்கையில் ஒத்துமையும் இல்லாமல், காமன் மினிமம் அஜெண்டா இல்லாமல் ஒரே ஒரு அஜெண்டா தான், மோடி அவர்களை தோக்கணும், மோடி அவர்களை தோக்கடிக்கணும் அப்படிங்கிற முடிவோடு இவங்க வந்தாங்க. ஸோ இவங்க எல்லாமே வந்து இந்த மாதிரி முடிவு எடுக்க மக்கள் வந்து மோடி அவர்கள் பக்கம் தான் நிற்பாங்க. அதனால தான் அன்றைக்கி ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னார், 10 பேர் ஒருத்தர் எதுக்குன்னா யார் பல்சாலி, அந்த 10 பேராக ஒருத்தரா அப்படின்னு கேட்டார் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி அந்த ஒருத்தருக்கு அகேன்ஸ்டாக இந்த எல்லா கூட்டமும் சேரும்போதே மக்களுக்கு தெரியும் இவங்கெல்லாம் சேர்ந்து அங்கே ஏம் பண்ணாங்க, காசு அடிக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பெருசாக ஆப்பு வச்சிடறாங்க மக்கள். ஆனால் இதெல்லாம் நடக்கும்போது ராகுல் காந்தி அவர்கள் ஒரு முக்கியமான விஷயம் பண்ணியிருக்காரு. என்னன்னா, எக்ஸிட் போல்ஸில் ரீகவுண்டிங் கேட்டிருக்காரு. இணைந்ததுக்கு நன்றி. வணக்கம். வந்தே மாத்திரம். பாரத் மாதா கி ஜெய். வாழ்க நம் பாரதம். ஜெய் ஸ்ரீராம். ஜெயஹிந்த். எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே.